ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். ஓகே எப்படின்னு பாருங்கள். ஓகே நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 751 சொல்லி கொடுத்துருந்தேன். 751 நல்லா இருந்தது. ஒரே சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தேன். ஏசி பார்த்தீங்கன்னா 71, பிசி 51 வந்திருக்கணும். ஆனால் ஏசி பார்த்தீங்கன்னா 71க்கு ஃபுல் பவர் வந்து 26 சொல்லி அடிச்சிட்டா. இன்றைக்கி மேக்ஸிமம் பவரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் 2-3 ஆப்ஷன் சொன்னேன் உங்களுக்கு. அந்த ஆப்ஷனில் தான் வந்து ரிசல்ட்டே இருக்குது. அது எத்தனை பேர் அதை பார்த்தீங்க வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம பாருங்கள் எப்படின்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம். அது இந்த மாதம் இப்படி தான் கேம் விளாட்றான். இப்போ இதைப்படி தான் கேம் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்துக்கோங்க எப்படின்னு. நான் எப்படி சொல்லியிருந்தேன், சேனலில் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 88 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 87 அடிச்சுருந்தா. இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 07 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 06 வரும். அவன் 06க்கு அவன் ட்விஸ்ட்டு கொடுத்து அடிப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஏபியில் வந்து 60 சொல்லி கொடுத்துருந்தேன் ஜாயினில். ஏபி 60 வரும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணானாக்கா அந்த 0க்கு பவர் வந்து 5, அவன் என்னென்னா 7 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 56 சொல்லி அடிச்சிருந்தான். இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 27 தான் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த 27 தான் வந்து இன்றைக்கி ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிக்கணும். ஒன்று 26 அடிக்கணும், இல்லை 21 அடிக்கணும் சொல்லி தான் நீ சொல்லியிருந்தேன் இன்றைக்கி. அவன் 26 பார்த்தீங்கன்னா ஏசியில் அடிச்சிட்டான், பிசியில் அடிச்சிட்டான். அந்த ஏபியில் மட்டும் அடிக்கலை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அடிக்கிறான். ஆனால் ஒன்று அவன் ட்விஸ்ட்டு கொடுத்து ஏபி ஏசி சொல்லி பிசி அடிச்சுட்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 73, ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 74, ஒரு நாள் விட்டு 75 வரணும். ஆனால் அவன் 75 வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிசியில் அடிக்க மாட்டான், ஏபியில் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம பிசியில் ட்ரை பண்ண போவோம், அவன் ஏபியில் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அதே பார்த்தீங்கன்னா அவன் ஏபியில் நான் பேட்டர்ன் அடிக்கலை. ஆனால் அவன் அது அடிக்காமல் வேறு ஒரு பேட்டர்ன் எடுத்தான். அதே மாதிரி என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக சிபோர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா 17 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். பிசி வந்து 17. அந்த 17க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 62. ஓகேவா, 17க்கு ஃபுல் பவர் 62. கரெக்டாக 2 நாள் விட்டு 62 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்த சிபோர்டு 7 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 77 தான். 77 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22. அப்போ பிசி வந்து 22 வரும்னு எதிர்பார்த்தேன் இன்றைக்கி. ஆனால் பிசி வந்து 22 வந்து பிசியில் வந்திருக்கணும். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏபியில் வந்து 22 சொல்லி அடிச்சிட்டான் இன்றைக்கி. அது புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிசி 17, அந்த பிசி 17க்கு ஃபுல் பவர் வந்து 62. கரெக்டாக வந்து 2 நாள் கேப் விட்டு கரெக்டாக வந்து ஃபுல் பவர் அடிச்சிட்டான். அடுத்த சிபோர்டு 7 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 77. அப்போ இந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 22, பிசியில் 22 வந்திருக்கணும். அவன் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 22 அடிச்சிட்டான். நம்ம வந்து எப்படி யோசித்தாலும் அவன் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்க ரெடியாக தான் இருக்கான். ஓகே, இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து ஓப்பனில் வீடியோ போகிறது என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நம்ம வந்து ரிசல்ட் 3 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:10 வரைக்கும் நம்ம கொஞ்சம் மைண்ட் எப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்க ஆரம்பித்தா ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு ஆரம்பித்தா கூட ஒரு 3 மணி நேரம் ஆகுது கெஸ்ஸிங் பார்த்து ஓப்பனில் வீடியோ போகிறதுக்கு. மணி ஒரு 7 மணிக்குள்ளே போகிறதுக்கு மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்குது. ஓகேவா, நான் வந்து இப்போ நான் காலையில் அடுத்த நாள் காலையில் போட வந்து ஃப்ரீயாக இருக்கும். எனக்கும் ஜாப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு 6000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 6000 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னால் வந்து ஒரு ஓப்பனில் வீடியோ போடும்போது என் பேர் வந்து டேமேஜ். நான் இது வரைக்கும் நான் வந்து ஓப்பனில் என் பேர் கூட சொன்னது கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம பேர் சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் வரும் சொல்கிறது, அதை நான் எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் நம்ம வெளியே லீக் அவுட் ஆகுது. இதனால் எனக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு வாரத்துக்கு வந்து நான் ஓப்பனில் வீடியோ போட மாட்டேன். ஒரு வாரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் பார்த்துக்கோங்க. ஓகே, அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினில் போகிறதுனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால் எனக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறேன், அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அது பாருங்கள். டெலிகிராமில் பாருங்கள். டெலிகிராமில் வந்து அமௌண்ட் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறேன், அதில் வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் டெலிகிராமில். அது மூலயமாவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துட்டு நம்ம போயிடலாம் எப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் தான் இது. இங்கே ஏசி வந்து 92, பிசி வந்து 92. ஏசி 92, பிசி 92. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 92 ஒன்று குறையும். அது அடுத்த நாள் ஏபியில் வந்து 92 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி வந்து 51, ஏசி 51, ஒரு பிசி 51 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வரல, அந்த பேட்டர்ன் அன்றைக்கி வரல. அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே. ஏபி 56, ஏசி 56, ஒரு பிசி 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு, இன்றைக்கி. அதான் பிசி 56 வரலாம். அப்படி பிசி 56 வந்தால் நமக்கு ஒரே ஒரு கெஸ்ஸிங் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 83, அடுத்து ஏபி வந்து 94, அடுத்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா 16, அடுத்து ஏபி பார்த்தீங்கன்னா 27. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எப்படின்னு பாருங்கள், எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே ஏபி பார்த்தீங்கன்னா 83,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 94, அடுத்து ஏபி பார்த்தீங்கன்னாக்கா 16, அடுத்து ஏபி பார்த்தீங்கன்னாக்கா 27. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், இந்த 8க்கு பவர் வந்து 3 அடிச்சிட்டான், அடுத்து 9க்கு பவர் 4 அடிச்சிட்டான், அடுத்து 1க்கு பவர் வந்து 1க்கு பவர் 6 அடிச்சிட்டான், அடுத்து 2க்கு பவர் 7. இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0க்கு பவர் 5. இது அடித்தானாக்கா இந்த கேம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 5க்குமே பவர் வந்து முடிச்சுப்பான். அப்போ நமக்கு வந்து பிசி 56 வரதுனால ஏபி வந்து 05 வச்சு ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் வந்து 056 தரேன். 056. ஓகேவா? இதான் 056. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அது யாரோட ஜாயின் பண்ண எப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம சேனல் நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணால நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா டெலிகிராமில் போயிட்டு KL ஜாய் 1825 போடுங்க, நம்ம சேனல் வரும், அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்க வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.